ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேர்ன் வித் சீரிஸ் எபிசோட் 2. நம்ம பார்க்க போற டாபிக் மர்மர். மர்மரோட டெஃபினிஷன் வந்து நம்ம ஸ்டாஃப் நம்மள எப்பயுமே கேட்கறது தான் கிளினிக்கல் போஸ்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாமா? எக்ஸ்ட்ரா ஆர்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை டியூ டு டர்புலன்ட் ஆர் அப்நார்மல் பிளட் ஃப்ளோ இன்சைட் தி கிரேட் வெசல்ஸ். இதுதான் வந்து மர்மரோட டெஃபினிஷன். ஓகேவா? அப்புறம் வந்து மர்மர்ல டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்? எஜெக்ஷன் சிஸ்டோல், லேட் சிஸ்டோல். அப்புறம் டயஸ்டோல் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஏர்லி டயஸ்டோல், இன்னொன்னு லேட் டயஸ்டோல். ஃபர்ஸ்ட் நார்மலா எஜெக்ஷன் சிஸ்டோல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ட் சர்க்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பரா நான் இருந்தாலும் சொல்றேன். ஹார்ட்ல வந்து என்ன நடக்கும்னா ரைட் ஏட்ரியம் வந்து ரைட் வென்ட்ரிகல் பிளட் போகும். அதுக்கப்புறம் வந்து பல்மனரி ஆர்டரிக்கு பிளட் போகும். அப்புறம் அது லங்ஸ் போகும். லங்ஸ்ல வந்து பல்மனரி வெயின்ஸ் மூலமா அகைன் லெஃப்ட் ஏட்ரியம் வரும். லெஃப்ட் ஏட்ரியம் வந்து லெஃப்ட் வென்ட்ரிகல், அப்புறம் அயோட்டா, அப்புறம் பாடியில சர்க்குலேஷன் நடக்கும். ஓகேவா? இந்த எஜெக்ஷன் சிஸ்டோலிக் மர்மர்ல என்ன நடக்கும்னா, இந்த கார்டியக் சைக்கிள்ல எஜெக்ஷன் ஃபேஸ்னு ஒன்று பார்த்திருப்பீங்க. அதாவது வென்ட்ரிகல் வந்து கான்ட்ராக்ட் ஆகி அதோட பிளட்டை வந்து பல்மனரி ஆர்டரி அப்புறம் அயோட்டிக் ட்ரங்க்கு அனுப்புறது தான் எஜெக்ஷன் ஃபேஸ்னு சொல்றோம். இதுல மர்மர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இந்த ரெண்டு வால்வ் இருக்குல்ல, இந்த ரெண்டு ட்ரங்க் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க வால்வ் வந்து ஸ்டீனோஸா இருக்கிறதுனால இதுல இருக்கிற பிளட் வந்து இதுக்குள்ள போகும்போது ஒரு சவுண்ட் வந்து கிரியேட் பண்ணும். அதான் மர்மர்னு சொல்றாங்க. இது பேர் தான் எஜெக்ஷன் சிஸ்டோலிக் மர்மர். அப்படி அந்த ஸ்டீனோஸா இருக்கிற கண்டிஷன் பேர் என்னன்னா பல்மனரி ஸ்டீனோசிஸ் அண்ட் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் சொல்லலாம். ஓகேவா? இதோட கிளாசிக் எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து பான்சிஸ்டோலிக் மர்மர். பான்சிஸ்டோலிக் மர்மர்னா S1 சவுண்ட் ஆரம்பிச்சு S2 வரைக்குமே சவுண்ட் கேட்டுச்சுன்னா அது பான்சிஸ்டோலிக் மர்மர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரைகாஸ்பிட் அண்ட் மைட்ரல் ரீ எஜுகேஷன் பேரு. அடுத்து வந்து லேட் சிஸ்டோல் மர்மர்னா என்னன்னா, இப்ப நார்மலா வந்து இப்ப டயஸ்டால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஃபேஸுக்காக ஹார்ட் வந்து பிளட் வந்து ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகலுக்கு எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த டைம்ல ஏட்ரியா வந்து ரேபிட் ஃபில்லிங் பிளஸ் கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் கொடுத்து பிளட் அனுப்பும். அந்த டைம்ல வந்து என்ன நடக்கும்னா, கஷ்டப்பட்டு அந்த ஏதாவது மைட்ரல் வால்வ்ல வந்து ஏதாவது ஒரு பேத்தாலஜி இருந்துச்சுன்னா அதனால கூட மர்மர் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து லேட் சிஸ்டோல் மர்மர்ன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து டயஸ்டோல். டயஸ்டோல் சொல்றதுக்கு முன்னாடி நார்மலா ஹார்ட் வந்து டயஸ்டோல் ஃபேஸ்ல என்ன ஆகும்? ஹார்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். இப்ப செமிலுனார் வால்வ் வந்து S2ல க்ளோஸ்டா இருக்கும். ஓகேவா? அதாவது டயஸ்டோலிக் கேஸ்ல செமிலுனார் வால்வ் க்ளோஸ்டு, வென்ட்ரிகல் வந்து ரிலாக்ஸ்டு, அடுத்த சர்க்குலேஷனுக்காக அந்த ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ் வந்து ஓப்பன் ஆக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதுல ரெண்டு ஃபேஸா பிரிச்சிருக்கு. ஒன்னு வந்து ஏர்லி டயஸ்டோல், இன்னொன்னு லேட் டயஸ்டோல். இந்த ஏர்லி டயஸ்டோல்ல வந்து என்னன்னா, நார்மலா செமிலுனார் வால்வ் க்ளோஸ் ஆயிருக்கும், வென்ட்ரிகல் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இங்க ஏதாவது ஒரு வால்வுலர் பேத்தாலஜினால என்ன ஆகும்னா, இந்த பல்மனரி ட்ரங்க் அண்ட் அயோட்டால இருக்க பிளட் அகைன் வென்ட்ரிகலுக்கு பேக் ஃப்ளோ அடிச்சு விட்டுரும். இந்த கண்டிஷன் எதுலனா பார்க்கலாம்னா, பல்மனரி ரீ எஜுகேஷன் அண்ட் ட்ரைகாஸ்பிட் ரீ எஜுகேஷன். அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்ட் தான் வந்து ஏர்லி டயஸ்டோலிக் மர்மர்னு சொல்றாங்க. அடுத்து வந்து லேட் டயஸ்டோலிக் மர்மர். இந்த கண்டிஷன்ல என்னன்னா, இப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அந்த பல்மனரி வால்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இப்ப அது எப்பயும் போல க்ளோஸ்டா இருக்கு, வென்ட்ரிகல் வந்து ரிலாக்ஸ் ஆகிருச்சு. இப்ப அடுத்த சர்க்குலேஷனுக்காக ஏட்ரியால இருந்து ஹார்ட்டுக்கு, அதாவது வென்ட்ரிகலுக்கு பிளட் தேவைப்படுது. சோ அந்த டைம்ல வந்து ட்ரைகாஸ்பிட் அண்ட் மைட்ரல் வால்வ வந்து ஓப்பன் பண்ணுது. ஆனா அது வந்து ஒரு ஸ்டீனோஸ்ட் ஓப்பனிங்கா இருக்கிறதுனால அது மேல அந்த ஏட்ரியால இருந்து வென்ட்ரிகல் வரக்கூடிய பிளட் ரேபிட் ஃபில்லிங் அப்ப எக்ஸ்ட்ரா ஆர்ட் சவுண்ட், அதாவது மர்மர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த கண்டிஷன் வந்து எதுல பார்ப்போம்? லேட் டயஸ்டோலிக் மர்மர் எதுல பார்ப்போம்னா, ட்ரைகாஸ்பிட் அண்ட் மைட்ரல் ஸ்டீனோசிஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட், இந்த டாபிக் நடத்தினா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே பாய். தேங்க்யூ.